அவேசோன்னா புண்ணியம் செய்தல். இதில் வந்து நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து சாதிக்கின்ற எண்ணத்தை சாகாமல் வைத்திருந்தால் தோல்வி நம்மை சந்திக்க சிந்திக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், தினமுமே நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் எப்படி சாதிக்கணும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி வந்து நம்மளுக்கு நிச்சயம். ஸோ எப்படி நம்ம சுவாசிக்க மறக்க மாட்டோமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த பிஸ்னஸை வந்து நம்ம கையில் எடுத்தோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போயிட்டே இருக்கணும். சுவாசம் எப்படி போயிட்டே இருக்கோ நம்ம சுவாசிக்க மறக்கிறது இல்லையோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸை வந்து நம்ம சுவாசம் மாதிரி நினச்சி நம்ம செய்யணும். ஏன்னா உண்பித்து உன் மகிழ்வித்து மகிழ் வாழ்வித்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உண்பித்து உண்ணுன்னா நீங்கள் வந்து ஹெல்பிங் டு அதர்ஸ், ஹெல்பிங் டு அவர் செல்ஸ், அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச இந்த புண்ணியமான விஷயத்த நீங்கள் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் உண்பித்து நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் சொல்கிறீங்க. ஸோ இது என்ன ஆகுது, நம்மளோட விஷயத்த வந்து நம்ம மட்டும் செல்ஃப் யூஸ் பண்ணாமல் அதை வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்கிறோம். ஸோ ஃபேமிலி யூஸ் பண்ணுறோம், ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்கிறோம், அப்புறம் வந்து கன்சியூமர்ஸ்க்கும் சொல்கிறோம். ஸோ மகிழ்வித்து மகிழ் அப்படின்னா என்னென்னா, இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப நாளாக உடலில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கிறது ரிலீஃப் ஆகும்போது, சரியாகும்போது அவங்க வந்து மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க. வயிறு வலி, தலைவலி, என்ன வலி, ஓகே வலினாலே வேதனை தானே. ஸோ இப்போ வயிறு சரியில்லைன்னா தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு சரியில்லைன்னா நமக்கு எல்லா பாகங்களுமே வந்து ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துட்ருக்கோம், வலிக்கும். என்ன வலினே தெரியாது, என்னன்னே தெரியல, எங்கே வலிக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதாவது வயிறு வலியும் தலைவலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய டாக்ஸின்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், டாக்டர்ஸ்லாம் நாக்கை காட்டுங்க. அப்புறம் நாக்கில் வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம் எப்படின்னா, ஒரு மாதிரி நாக்கில் வந்து இந்த பவுடர் கோட்டிங் மாதிரியோ இல்லை வெள்ளையாக நிறைய படிஞ்சிருந்தாலோ நாக்கில் வந்து அந்தந்த ஆர்கன்ஸ், எந்த ஆர்கன்ஸ் வந்து பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நாக்கில் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக கோட்டிங் இருக்கும்போது ஆமா ஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஆயுர்வேதாவில். அதாவது அப்போது நம்ம வந்து உண்பித்து ஒன்றுனா நீங்கள் வந்து மகிழ்வித்து மகிழ்னா இந்த பிரச்சனையை அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துரும்போது அவங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளும் அதனால் வாழ்கிறோம், அவங்களும் அதனால் வாழ்கிறாங்க. ஸோ நம்மளும் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகும், அவங்களும் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆவாங்க. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒருத்தரை வாழ வைக்கிறது வந்து உண்மையாகவே ஒரு ரேரான விஷயம் ஆயிடுச்சு. எல்லாமே சுயநலமாக இருக்காங்க. ஆனால் நம்ம பிஸ்னஸில் நம்ம ஒருத்தரை வாழ வச்சு நம்மளும் வாழ்கிறோம். ஸோ அதனால் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிறது ஒரு இன்டர்டிபெண்ட், அதாவது இண்டிபெண்ட்டாக நீங்கள் செய்கிறீங்க, அது அவங்களுக்கும் கொடுக்குறீங்க, நீங்களும் சேர்ந்து செய்கிறீங்க. இன்டர்டிபெண்ட் அண்ட் உங்களாலையும் அவங்களுக்கும், அவங்களால உங்களுக்கும் நன்மை நடக்கனால நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருந்தால் நீ நல்லா இருப்ப. அந்த மாதிரி நமக்கு ஒரு நற்செயல் செய்கிறதுக்கு, ஒரு புண்ணியம் செய்கிறதுக்கு நமக்கு இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா SWOT. ஸோ எஸ்னா என்னென்னா உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் எதில் நல்லா பேசுவீங்களா, இல்லை நல்லா பாடுவீங்களா, நல்லா ஒருத்தருக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவீங்களா. ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது உங்கள் வீக்னஸ் என்ன. நீங்கள் வந்து இன்னொருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதையும் கேட்டுக்குவீங்க. அப்புறம் வந்து நீங்கள் சுயமாக சிந்திக்காமல் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறீங்களா. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்ல. ஸோ நம்ம வீக்னஸை கண்டுபிடிக்கணும். ஸோ S ஃபார் ஸ்ட்ரென்த், W ஃபார் வீக்னஸ். அதுக்கப்புறம் O ஃபார் ஸ்வாட் அனாலிசிஸில் SWOTயில் O ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கடவுள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும்.
ஸோ அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா தான் நம்ம பிகாஸ் ஒரு பழமொழியில் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யுவர் டோர்ஸ் ஒன்லி ஒன்ஸு. ஸோ இப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சோ இல்லை எப்போ நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காம கூட போகலாம். ஸோ ஒரு தடவை நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா அதை நம்ம அப்போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு அவேசோ கம்பெனியோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த கம்பெனியோட டீலர்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக மக்களோட நலனுக்காக இந்த அவேசோ கம்பெனி ப்ராடக்ட்ஸை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். ஸோ SWOTயில் லாஸ்ட்டாக த்ரெட்டு. ஸோ த்ரெட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பய உணர்வு, இது பண்ணாத ஆகிடுமோ அது பண்ணால் இதாகிடுமோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதை தான் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காகவுமே பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் தைரியமாக துணிச்சலாக ஆரோக்கியமாக நம்ம எதையுமே அணுகணும். அப்படி நம்ம அணுகும்போது நமக்கு எந்த விதமான த்ரெட்டு பயம்லாம் இருக்காது. ஸோ இதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ். இது எல்லாருமே சுய ஆய்வு, அவங்களே இதை SWOT அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து சுய ஆய்வு பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் நோட்டில் எழுதுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்குது, உங்களோட த்ரெட் என்ன, பயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே எழுதுங்க. எழுதும்போது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அந்த ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நிறைய நற்செயல்கள் நடக்கும். ஏன்னா புண்ணியம் செஞ்சுருந்தா தான் நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ போன ஜென்ம புண்ணியமோ இந்த ஜென்ம புண்ணியமோ நமக்கு அவேசோ வந்து நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து எல்லாருமே நல்ல முறையில் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு இதை சொல்லி இந்த அவேசோ வெல்பீயிங்கோட ப்ராடக்ட்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களோட ஆயுளை வந்து நீங்கள் கூட்டுறதுக்கு உதவியாக இருக்கிறீங்க. ஸோ ஏன்னா இந்த அவேசோ கம்பெனியில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ அதாவது உச்சி முதல் பாதம் வரை எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அண்டு பல் பொடி இருக்கு இல்லையா, வாயில் யூஸ் பண்ணுவோம். காலையில் எழுந்த உடனே முதல்ல பல் தேய்ப்போம். ஸோ பல் தேய்க்கிறதுலேருந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும், வாயிலிருந்து ஆசன வாயு வரை என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்குமான சொல்யூஷன் வந்து நம்மளோட அவேசோ கம்பெனியில் இருக்குது. ஸோ சான் ஆயுர்வேதா நிறுவனம் தயாரிக்கிற நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 120 வருஷம் பாரம்பரியமுடையது. அது நம்ம அவேசோ வெல்பீயிங் பிரைவேட் லிமிடெட் வந்து மார்க்கெட் பண்ணி நமக்கு தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த பிஸ்னஸை நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வந்து உங்களால் நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கையும் கிடைக்கணும், அண்ட் டைம் ஃப்ரீடம் கிடைக்கணும், ஹெல்த் ஃப்ரீடம் கிடைக்கணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கணும்.